We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. ஆக்ரா ரயிலில் வந்திறங்கிய மர்ம சூட்கேஸ். திறந்து பார்த்ததும் அழுகிய நிலையில் கிடந்த சடலம். போலீசார் கண்ணில் பட்ட பிளாஸ்டிக் பை. துப்பு துளக்கி சென்னை விரைந்த போலீஸ் படையென அடுத்தடுத்து திருப்பம் நிறைந்த வழக்கு தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆக்ரா சென்றடைந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் தலை மற்றும் சில பாகங்கள் இல்லாமல் அடையாளம் தெரியாத நிலையில் சடலம் ஒன்று சூட்கேஸில் அடைக்கப்பட்டு கிடந்தது. சடலம் இருந்த அந்த சூட்கேஸில் இருந்த துணிக்கடை ஒன்றின் பிளாஸ்டிக் பைதான் போலீசாரின் சந்தேகத்தை சென்னையை நோக்கி திரும்ப வைத்தது. அதைத் தொடர்ந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு ஆணும் பெண்ணும் சிவப்பு நிற சூட்கேஸுடன் சென்ட்ரல் நிலையத்துக்குள் வருவது பதிவாகியிருந்தது. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் சூட்கேஸை வைத்துவிட்டு ரயில் புறப்படுவதற்கு முன்பே இருவரும் இறங்கி சென்னை பூங்கா ரயில் நிலையம் நோக்கி சென்றுள்ளனர். அங்கிருந்து புறநகர் ரயிலில் ஏறிய அந்த இருவரும் இறுதியில் கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்தில் இறங்கியிருப்பது சிசிடிவி மூலம் உறுதியானது. அங்கிருந்து ஆட்டோவில் அவர்கள் தப்பிச் சென்றதும் போலீசாரின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கூடுவாஞ்சேரி சுற்றுவட்டாரத்தில் நூற்றுக்கணக்கான சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. அதில் மசூதி தெருவில் உள்ள ஒரு வீட்டில்தான் இந்த மர்ம ஜோடி தங்கியிருந்தது தெரிய வந்தது. வீடு பூட்டியிருந்த நிலையில் உள்ளே இருந்து துர்நாற்றம் வீசி வருவதாக அக்கம் பக்கத்தினர் போலீசாரிடம் முறையிட்டுள்ளனர். போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது வீடு முழுவதும் இரத்த கறைகள். அது மட்டுமல்ல, உடல் பாகங்கள் தனித்தனியாக வெட்டப்பட்டு இருந்ததாகவும் அவற்றை பெரிய பாத்திரத்தில் மைதா மாவு மற்றும் காய்கறிகளுடன் சேர்த்து வேக வைத்திருந்த தடயங்கள் கிடைத்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணையில் ஒடிசாவைச் சேர்ந்த மானிக் லஸ்கர், பகவதி மாஜி ஆகியோர் அங்கு தங்கியிருந்தது தெரிய வந்தது. அவர்களுடன் 45 வயதான ஐதுல் நிஷா என்ற பெண்ணும் தங்கியிருந்ததாகவும் அக்கம்பக்கத்தினர் போலீசிடம் கூறியிருக்கின்றனர். கணவரை பிரிந்து மகனுடன் தனியாக வசித்த ஐதுல் நிஷா என்ற அந்த பெண்ணுக்கும் தாம்பரத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய மானிக் லஷ்கருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும் பின்னர் மூவரும் கூடுவாஞ்சேரியில் ஒரே வீட்டில் தங்கியிருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் தம்பதிக்கும் ஐதுல் நிஷாவுக்கும் ஏற்பட்ட தகராறில்தான் கொலை செய்யப்பட்டு உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் நடந்த இடம் கூடுவாஞ்சேரி என்பதால் அங்குள்ள போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த கொலை பணத்திற்காக நடந்ததா அல்லது உறவு தொடர்பான பிரச்சனையா இல்லை நரமாமிசம் உண்ணும் பழக்கத்தில் பெண் கொல்லப்பட்டாரா என பல கோணங்களில் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே உடலின் தலை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கொலையாளிகள் என சந்தேகிக்கப்படும் இருவரின் செல்போன் எண்ணையும் கண்டுபிடித்துள்ள போலீசார் செல்போன் டவரை வைத்து தற்போது ஒடிசா விரைந்திருக்கின்றனர். விரைவில் அவர்களை கைது செய்து விடுவோம் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.